பிரெஸ்ட் மில்க் இன்க்ரீஸ் பண்றதுக்கு டேப்லெட்ஸ் இருக்கு. இதுவே நான் வேணாம்னு நினைக்கிறப்போ ஸ்டாப் பண்றதுக்கு ஏதாச்சும் இருக்கா? இப்போ ஒரு சில மதர்ஸ் வந்து 3 years ஃபீட் பண்ணிட்டோம், 2 years ஃபீட் பண்ணிட்டோம், ஃபீடிங் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ டாக்டர் கிட்ட போயிட்டு கரெக்டாக ப்ரிஸ்கிரைப் பண்ணி வாங்கி ஸ்டாப் பண்ணால் இட் இஸ் வெரி சிம்பிள். there are tablets. பட் அதை விட்டுட்டு நம்ம ஊர்ல வந்து விளக்கெண்ணெய் தேய்க்கிறது நிப்பில்ல, அப்புறம் வேப்பெண்ணெய் தேய்க்கிறது, பாவக்காய், இன்னும் சில்லி பவுடர் என்னென்னமோ தேய்ச்சு பிரெஸ்ட் மில்க் எல்லாம் நல்லா கட்டி என்கேஜ் ஆகி இன்ஃபெக்ஷன் ஆகி வருவாங்க. ஸோ இன் கேஸ் 2 to 3 years நீங்க ஃபீட் பண்ணிட்டீங்க அண்ட் யூ வாண்டட் டு ஸ்டாப் பிரெஸ்ட் ஃபீடிங்னா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் இதுதான். ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ணுங்க. டெய்லி ஒரு ஃபீட் கம்மி பண்ணிட்டே வாங்க. இப்போ குழந்தை வந்து எப்படியும் சாலிட்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை வந்து அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொடுக்க பாருங்க. டியூரேஷன் ஆஃப் ஃபீடிங்கை கம்மி பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 20 minutes கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு 10 minutes ஆக்குனீங்க அப்படிங்கும்போது டைம் கம்மியாக பிரெஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷனும் கம்மியாக ஆரம்பிச்சிடும். சில குழந்தைங்க வந்து பெருசானதுக்கப்புறம் ஹேபிச்சுவலாக ஃபீட் பண்ணுவாங்க. அந்த ரொட்டீனை கொஞ்சம் பிரேக் பண்ணணும். இப்போ ஒரு சிலர் வந்து பெட்ரூமில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ரொட்டீனை பிரேக் பண்ணி வேற ஏதாவது யூ கேன் ஸ்டார்ட் ரீடிங் டு யோர் சைல்டு. அந்த மாதிரி நம்மளோட ரொட்டீனை பிரேக் பண்ணும்போது அந்த குழந்தை மறக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த 4 சிம்பிளான டிப்ஸ் ப்ளஸ் உங்கள் டாக்டர் கொடுக்குற மெடிகேஷன்ஸ் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணால் ஸ்மூத்தாக உங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியை வீன் ஆஃப் பண்ணலாம்.